தமிழ், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இவரு கூட இருக்கும்போது எனக்கு என்ன மாமா ஆபத்து வரப்போகுது? சரியான நேரத்துல வந்து இனி நீங்க எல்லாரும் வந்து காப்பாத்திட்டீங்க. பல போல வந்தது பனி போல விலகிடுச்சு. எல்லாம் அந்த முருகனோட அருள். இவ்வளவு விலை உயர்ந்த வேலை நம்ம கொண்டு வரோம் தெரிஞ்சு எவ்வளவு ஃபாலோ பண்ணி தான் அந்த வேலை செஞ்சிருக்காங்க. காலையில் நகைக்கடையில இருந்து வேலை வாங்கிட்டு வரும்போது யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு மாமா. அங்க இருந்து ஃபாலோ பண்ணி வந்துதான் இந்த வேலை நம்ம திருடிக்காய் மாமா. இருக்கலாம். இந்த கும்பல் தான் பெரிய கொள்ளக்காரங்க கும்பல்னு போலீஸ் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பிடிச்சு செயல்ல போட்டு சாக அடிக்கணும்யா. ரொம்ப மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? தமிழ் என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க. அதுல இருந்து மாமா போலாம். சரி சமந்தி, சரி சமந்தி, நேரமாயிட்டு புறப்படலாம். தமிழ் செய்து வாயா, நம்ம சீக்கிரமா போயிட்டு சாமிக்கு இந்த வேலை சாத்திட்டு வீட்டுக்கு புறப்படலாம். போயிட்டு வரலாம். அப்புறமா போற வழியில முருகனுக்கு இந்த வைர வேலை சாத்திடலாம்யா. சரியாயா? வா தமிழ் வா. புரியா? அந்த வளகாப்பு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம முருகனுக்கு வைர வேலை சாத்தலாம்னு வந்திருக்கோம். நீங்களே இதை பூஜை பண்ணி முருகனுக்கு படைச்சிருங்க. பேஷா பண்ணிடலாம். ஐயா, நீங்க வைரவேல் சாத்தினதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கோயில் நிர்வாக சார்பா உங்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தணும். அதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். சரி. தமிழ்ச்செல்வியை நல்லபடியா காப்பாத்துறதுக்கு சாமி கும்பிடணும். எல்லாரும் வாங்கடின்னு சொல்லி இருந்தேன்ல, எங்கடி ஈஸ்வரி சித்ராலாம்? என் சாவித்ரி தாமரை எங்க? அவ பூஜைக்கு வரக்கூடாதுமா, உடம்புக்கு முடியலன்னு ரூம்ல படுத்திருக்கா. எல்லாரையும் கூப்பிடுறீ முதல்ல. இத கூப்பிடுறேன். கூப்பிடு. மதனி 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 வர்றாளுகளா பாரு. என்னடி சாமி கும்பிடணும்னு சொல்லி இருந்தேன்ல, அதான் வந்துட்டோம்ல. நல்லா வந்திய மோகனா, நீ யார தேடுமா? செய்ய வந்த சீலக்காரி யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல. என் பேரனும் பேத்தியும் இப்பதான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த நல்ல காரியத்தை கொண்டாடும் போது என் வீட்டுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு. குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வரவிட மாட்டேன், கூடவே இருந்து காப்பாத்துவேன்னு சொல்லி நான் கும்பிடுற எல்லா தெய்வமும் இன்னைக்கு நின்னு காட்டியிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்?